அந்த அதிகாரிகள் செய்தார்கள். கடந்த 18/7/2004 வந்து புதன்கிழமை சாயங்காலம் மாலை 6 மணி இருக்குது சார். அங்கே மாமியார் வீட்டு பக்கத்தில் மாமியார் வீட்டில் இருந்தோம். அப்போ திடீர்னு கெம்ப்ளாஸ்ட் 3 பிளான்ல இருந்து குளோரிங்கிற விஷவாயு வந்து வெளிர் மின்சார நேரத்தில் அளவுக்கு அதிகமாக வெளியேறிச்சு. அதில் வந்து பெரியவங்க சிறியவங்க உட்பட 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டாங்க. இதில் வந்து இந்த சின்ன குழந்தை வந்து 22 நாளாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல், வவுறுப்பி, வீங்கி, கண்ணெரிச்சல், மயக்கம் போட்டு வீட்டில் படுத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் இது வரைக்கும் அந்த 2.5 வருஷமாக இவ்வளோ மருந்து சாப்பிட்ருக்குறேங்க. 2 வருஷமாக இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போயும் மாதத்துக்கு இவ்வளோ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. போனாங்க. அப்புறம் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் மறுநாள் சேலம் கொண்டுட்டு போனாங்க. சேலம் கொண்டு போய் 2 நாள் அங்கே தங்க வச்சுட்டு, ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கோசரம் உங்கள் ஒரிஜினல் சீட்டு இதெல்லாம் கொடுங்க, உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஒத்துக்கல. அப்புறம் சரி அந்த சீட்டு கொடுக்கலங்கிறது மாதிரி அப்புறம் எந்த நிவாரணமும் கொடுக்கவும் இல்லை, அந்த கம்பெனி எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இழப்பீட்டிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 2007இல் வீரவாண்டியாரும் GK மணியும் சேர்ந்து திரவக்கழிவை வெளியேற்றாத ஆலை என்று சொல்லிக்கொண்ட கெம்ப்ளாஸ்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சாதனைகள் பற்றிய அறிக்கையை வெளியிட்டனர். ஆனபோதும் கெம்ப்ளாஸ்ட் தனது கழிவுகளை காவிரி நதிக்குள் கொட்டிக்கொண்டிருப்பது முடிவே இல்லாத தொடர்கதையாக நீள்கிறது. மார்ச் 2009இல் கழிவுகள் வெளியேறுவதைக் கண்ட கிராம மக்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தகவல் அளித்தனர். வினைல் குளோரைடு மோனோமர், குளோரோஃபார்ம், பாதரசம், மெத்தலின் குளோரைடு மற்றும் பல நச்சுப்பொருட்கள் தர நிர்ணயத்தை விட பன்மடங்கு அதிகமாக இருப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்டுபிடித்தது. ஆனபோதும் வாரியம் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. எந்த கவலையும் இன்றி கெம்ப்ளாஸ்ட் கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறது. அதே மாதத்தில் காவிரியில் கலக்கும் நீராதாரம் ஒன்றில் நச்சு கழிவுகளை கொட்டிக்கொண்டிருந்த டேங்கர் லாரி ஒன்றை கிராம மக்கள் பிடித்தனர். முறையாக உள்ளூர் காவல் நிலையத்திற்கும் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் எந்த நடவடிக்கையையும் எடுக்காத காவல்துறையோ மக்கள் கொடுத்த ஆதாரங்களையும் அளிக்க முயற்சி செய்தது. பேர் கணேஷ்குமார். நான் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருந்துட்டு இருக்கேங்க. காவேரி ஆற்றுல பலவிதமான கழிவுகளை பல பேர் கலந்துட்டு இருக்கிறானுங்க. அதில் மிகவும் குறிப்பாக முக்கியமாக கலந்துட்டு இருக்கிறோம் கெம்ப்ளாஸ்ட் நிறுவனம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அது ஒரு தகவல். அந்த தகவலோட அடிப்படையில் நாங்கள் விசாரித்து பார்க்கும்பொழுது கெம்ப்ளாஸ்டுடைய கழிவுகளை சிட்கோவில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியதாக எங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிதுங்க. 5 மாதம் 11ஆம் தேதி 2009 அந்த கெம்ப்ளாஸ்டில் பிளான்ட் 3லேருந்து 1லேருந்து அவன் போய் சிட்கோவில் வண்டி நிப்பாட்டி யார் வராங்க போகிறாங்கன்னு பார்க்குற வரைக்கும் நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோங்க. அப்போ நாங்கள் கையங்கலவமாக அந்த டேங்க் வண்டியை பிடிச்சோங்க. பிடிச்ச உடனே காவல்துறைக்கு நாங்கள் வந்து தகவல் கொடுத்தோம். காவல்துறை வந்தாங்க. கையங்குளமாக அவங்களும் வண்டியை எடுத்துகிட்டு போனாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் போய் காவல்துறைக்கிட்ட வண்டியை ஒப்படைச்சிட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம். அவங்களும் வந்தாங்க, சாம்பிள் எடுத்தாங்க. சாம்பிள் எடுத்துகிட்டு போய் இதில் வந்து இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொன்னாங்க. நாங்கள் நாளைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பொல்யூஷன் போர்டு சொல்லிட்டு போனாங்க. இதில் இன்னும் என்னென்னு பொல்யூஷன் போர்டையை வந்து அனுமதியை வந்து மறுத்துட்டாங்க காவல்துறையில். நீங்கள் வந்து சாம்பிள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுத்தாங்க. அதேமாரி இங்கே ஸ்பாட்லேயே எங்களுக்கு வந்து இதில் வந்து அதிகமான கெமிக்கல் கான்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தினாங்க. அடுத்த நாள் வந்து எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் விசாரணை இல்லாமல் அந்த வண்டி பழையபடிக்கு எந்த இடத்துல லோடு வந்து கழிவுகளை இறக்குறாங்களோ அந்த இடத்துக்கு காவல்துறையினர் வந்து வண்டி வடிச்சிட்டாங்க. அது மேற்கொண்ட தன்னுடைய என்ன நடந்தது அப்படிங்கிறது இது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. கெம்ப்ளாஸ்டின் ஒப்பந்தக்காரர்கள் தான் தவறு செய்தார்கள் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வழக்கை ஊற்றி மூடிவிட்டது. தவறு செய்த கம்பெனி எந்த பிரச்சனையும் இன்றி தப்பிச் செல்ல அனுமதிக்கப்பட்டது. விடுப்பில் சென்றுவிட்ட அரசாங்கம் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்தது. அரசாங்கம் பெரிய தொழில் முதலாளிகளுக்கு ஆதரவாக அவர்களின் காலில் விழுந்து கும்பிடுகிறது. அமைச்சர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் தொழிற்சாலைகளை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தவறான பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் காதுகளுக்கு மக்களின் நியாயமான கோரிக்கைகள் கேட்பதே இல்லை. இந்த கம்பெனிகள் எப்போது நினைத்தாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்க்க முடியும், பேச முடியும். ஆனால் மக்களின் வார்த்தைகளில் ஒன்று கூட அங்கே நுழைய முடிவதில்லை.
கம்பெனிகளின் முதலாளிகளுடன் சேர்ந்து நின்று படம் எடுத்து பத்திரிகையில் வெளியிட்டுக் கொள்ளும் அரசியல்வாதிகள் கம்பெனிகள் செய்யும் படுபாதக குற்றங்களை, மனித உரிமை மீறல்களை மூடி மறைக்கின்றனர். கம்பெனிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தி குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய காவல்துறை முதலாளிகளின் நலன்களை காப்பதற்கு முழுமையாக துணை போகிறது. அதே சமயம் முதலாளிகளை எதிர்த்து கேள்வி கேட்கும் எதிர்ப்பு குரல் ஒவ்வொன்றின் குரல் வலையையும் நெரிக்கிறது. அனைத்து ஜனநாயக விதிகளும் காற்றில் பறக்க விடப்படுகின்றன. மேட்டூரில் கம்பெனிகள் செய்கின்ற அத்துமீறல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பஞ்சாயத்துகள் நிறைவேற்றிய தீர்மானங்களை அரசு கண்டுகொள்வதே இல்லை. அவற்றை காற்றில் பறக்க விட்டுவிட்டது. உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகள் எல்லாம் தங்கள் நாட்டுக்கு சுற்றுச்சூழலுக்கு கேடான உற்பத்தி பொருள்கள் அனைத்தையும் வளராத பின்தங்கிய நாடுகளில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கருதுகின்றன. பின்தங்கிய நாடுகளில் இருக்கிற முதலாளிகள் தங்கள் லாபத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு எந்தவித சுற்றுச்சூழல் விதிகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. சுற்றுச்சூழல் மீறல்கள் என்பதை பற்றிய போதிய விழிப்புணர்வும் நம்முடைய மக்களிடம் இல்லை. ஒருவேளை விழிப்புணர்வு ஊட்டப்பட்டு போராட வந்தாலும் எல்லா போராட்டங்களையும் காவல்துறையை வைத்து அடக்குவது என்பதுதான் இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் நடக்கிற நடைமுறையாக இருக்கிறது. அது உணவுப் பொருட்களுக்காக போராடுகிற மக்களாக இருந்தாலும், போக்குவரத்துக்கு போராடுகிற மக்களாக இருந்தாலும், யாருக்கென்றாலும் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்கள் மக்களிடம் பேசுவதற்கு பதிலாக காவல்துறை வந்துதான் அந்த போராட்டத்திற்கான பதில்களை சொல்லி அந்த போராட்டத்தை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்கள் தேர்தல் செலவுக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த நிறுவனங்களுக்கு எதிராகவும் அவர்கள் செயல்பட முன்வருவதில்லை. எனவேதான் பல சுற்றுச்சூழல் கேடுகள் போதிய அளவுக்கு எதிர்க்கப்படாமல் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சூழலில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் அங்கிருக்கிற விழிப்புணர்வை ஒன்று திரட்டி போராட முனைகிற மக்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய எண்ணங்கள் போதிய அளவுக்கு இன்னும் பலம் பெற்று ஒரு வீரியமான போராட்டங்களாக நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, நாளைக்கு பாதிப்பு உள்ளாக இருக்கிற மக்களும், அந்த பாதிப்புகளால், அந்த குடிநீர்களால் பாதிக்கப்படுகிற மக்களும் எல்லோரும் இதில் அணிதிரண்டு வர வேண்டும் என்ற அக்கறையோடு கலந்து கொள்வதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்காக பலவற்றை தியாகம் செய்து பணம் சம்பாதிக்கிறோம், சொத்துக்களை சம்பாதித்து வைக்கிறோம். நாம் சில இழப்புகளை சந்தித்து அடுத்த தலைமுறையை நோக்கி செல்வதைப் போல இந்த சுற்றுச்சூழல் கேடுகளுக்காக அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கு நாம் சில இழப்புகளை, சங்கடங்களை சந்தித்தாலும் இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் இணைந்து போராட வேண்டும் என்பது என் வேண்டுகோளாகும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று மார்தட்டுகின்றது அரசு. ஆனால் மேட்டூர் மக்களோ தங்களுக்கும் அரசுக்குமான இடைவெளி தொலைதூரம் என்று உணரத் தொடங்கிவிட்டனர். வறுமை கோட்டிற்கு கீழே 30% அதிகமானோர் வாழ்கின்ற இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி கைவிடப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் மக்கள் மட்டும் இல்லை. காடு கழனி எல்லாம் கம்பெனியா மாறுதடா, கட்சி எல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனிங்க ஆளுதடா. காடு கழனி எல்லாம் கம்பெனியா மாறுதடா, கட்சி எல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனிங்க ஆளுதடா. நாட்டை கம்பெனிங்க ஆளுதடா. காடு கழனி எல்லாம் கம்பெனியா மாறுதடா. முப்போகம் விளைஞ்சனெல்லாம் மலடா கிடக்குது, மாடு கண்ணு மரங்கள் எல்லாம் மர்மமா சாகுது. வீசும் காற்று எல்லாம் விஷமா மாறுது, காவேரி யாரும் இப்போ நஞ்சாகி போனது. இந்திய அரசே நியாயமா, இந்திய அரசே நியாயமா, இது முதலாளிகள் தேசமா. இந்திய அரசே நியாயமா, இந்திய அரசே நியாயமா, இது முதலாளிகள் தேசமா. காடு கழனி எல்லாம் கம்பெனியா மாறுதடா, கட்சி எல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனிங்க ஆளுதடா. நாட்டை கம்பெனிங்க ஆளுதடா. இழப்பீடு தருவைன்னு கையேந்தி நிக்க வச்ச, இழப்பீடு தருவைன்னு கையேந்தி நிக்க வச்ச, அரசு காவல் இருக்க அடக்கு முறையை எவி விட்ட. இப்படியே இருக்க மாட்டோம், இனியும் பொறுக்க மாட்டோம், இப்படியே இருக்க மாட்டோம், இனியும் பொறுக்க மாட்டோம். சொர்ண வந்த கம்பெனிகளை நாட்டை விட்டு விரட்டிடுவோம், சொரண்ட வந்த கம்பெனிகளை நாட்டை விட்டு விரட்டிடுவோம்.
எங்க பூமியைத்தான் காத்திடுவோம். காடு கழனி எல்லாம் கம்பெனியா மாறுதடா, கட்சி எல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனிங்க ஆளுதடா, நாட்டை கம்பெனிங்க ஆளுதடா.